சினிமாவே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருந்த ஜனநாயகன் வந்து அந்த படத்தோட முழு காட்சியும் வந்து இணையத்தில் வெளியாயிருக்கு. இது தயாரிப்பாளரா ஒரு இதில் இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன? இல்லை, மிகவும் அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் நடந்ததில்லை. முன்னாடி வந்து ஒரு படத்துக்கு வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆன்லைனில் எல்லோருமே ட்வீட்டில் பார்க்குற மாதிரி வந்து சின்ன 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 சீன் காட்சிகள்லாம் போட்டு இப்போ வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக என்ன வந்துட்டுருக்குன்னா ஃபுல் படமும் லீக் ஆகிடுச்சு. அதனுடைய லிங்க் இது பாருங்கள், டெலிகிராம் லிங்க் இருக்குது, இந்த மாதிரி வந்து இன்டர்நெட் லிங்க் இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது. என்ன மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம இருக்கோம்? ஒரு திரைப்படம் வந்து உருவாகும் போது எவ்வளோ ப்ரொடெக்ஷனோட உருவாகுது. ஒரு 500 கோடியில் உருவாக்கப்பட்ட ஒரு படம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் சார் நடிப்பில் வந்திருக்கு. இவ்வளோ எதிர்பார்ப்பே இருக்குது. உலகமே எதிர்பார்க்குற ஒரு படத்தை வந்து ஜஸ்ட் லைக் தட் எங்கிருந்தோ, இது எங்கேருந்து வந்தது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து சைபர் செல் தான் போய் கண்டுபிடிக்கணும். ஆனால் எப்படி இதை வெளியில் எடுத்து மொத்த படத்தையும் வந்து ஹெச்டி லீக்கில் வெளியிட்டிருக்காங்க. அதை விட வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு ரிவ்யூலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ட்வீட்டில் போடுறாங்க. எனக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருக்குது. இன்ஃபேக்ட் என்னால் நைட்டு வந்து இந்த தகவல் பார்த்தோன்னே தூக்கமே வரல. என்னடா இண்டஸ்ட்ரியில் நம்ம இருக்கோம். அதாவது நம்மளை ஒழிக்கணும்னு நினச்சா ஒருத்த வந்து என்னவாது பண்ணலாம். உங்கள் படத்தை வந்து எங்கேயாவது எடுத்துகிட்டு ஒரு காப்பி எடுத்துகிட்டு மொத்தமாக வந்து லீக் விட்டான்னா, அப்புறம் நீங்கள் லீக் பண்ணிட்டான்னா நீங்கள் எப்படி போய் சமாளிக்க முடியும்? உங்கள் படம் வெளியில் வந்த பிறகு அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டரே போயிடுது இல்லை. இதுலேருந்து காட்சி இதுதான், கிளைமேக்ஸ் காட்சி இதுதான் வந்து இன்டர்வல் காட்சி, இதுதான் படம், இதுதான் ரிவ்யூ அப்படின்னு போட ஆரம்பித்தா அப்புறம் இண்டஸ்ட்ரி எப்படி வந்து ஒரு பெரிய கோடிகளில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி சர்வை ஆக முடியும்? ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியல. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய மான்ஸ்டர் நம்ம முன்னாடி இருக்காங்க. மான்ஸ்டர் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்குது நம்ம முன்னாடி. பகவான் கேசரியோட ரீமேக் தான் ஜனநாயகன் சொன்னாங்க. அது ஆல்ரெடி ஒரு ரீமேக் படம். இப்போ அந்த படமே ஒட்டுமொத்தமாக வந்துருச்சு. தயாரிப்பு நிறுவனத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும்? இல்லை, ரீமேக்ன்றதை தாண்டி அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது ரீமேக்கா இன்ஸ்பைரிங்கான்றதெல்லாம் படம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஆளாளுக்கு ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, அதெல்லாம் விடுங்க. ஒரு படைப்பு அது உருவாகி இருக்குது. அது வந்து திரையரங்கில் பார்க்கணும், அது பிறகு ஓடிடியில் பார்க்கணும், இல்லை சேட்டலைட்டை பார்க்கணும். இதுதான் வந்து ஒரு வழிமுறை. படம் வந்து திரையரங்கில் வரதுக்கு முன்னாடியே எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஆன்லைனில் பார்த்துருவாங்க, பைரசியில் பார்த்துருவாங்கன்றது எவ்வளோ பெரிய அநியாயம் இது. வாங்குவாங்களன்னா அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல. நீங்கள் பைரசி கண்ட்ரோல் பண்ணாத படத்துக்கு நாங்கள் எப்படி இந்த விலை கொடுக்க முடியும்னு சொன்னாங்கன்னா என்ன வருது அந்த தயாரிப்பாளரோட நிலைமை? இப்போ ஏற்கனவே ஒரு அமௌண்ட்டு பேசியிருப்பாங்க. இப்போ எல்லாமே பைரசியில் வந்துடுச்சு சார், நீங்கள் எதுவுமே கண்ட்ரோல் பண்ணல. அப்படி கண்ட்ரோல் பண்ணாத படத்துக்கு நாங்கள் எப்படி உங்களுக்கு இந்த விலை கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் தானே. ஒரு தயாரிப்பாளருக்கு எத்தனை அதிர்ச்சி கொடுப்பீங்க? ஏற்கனவே சென்சாரில் வந்து அந்த படம் சென்சர் ஆகலை, அதனால் அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுவே டிலே ஆகிட்டே இருக்குது. இப்போ அதை தாண்டி பல அதிர்ச்சிகளில் இதுவும் ஒரு அதிர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐஎன்பி மினிஸ்ட்ரி இமீடியட்டாக ஆன்டி பைரசி செல்லை வந்து ஆக்டிவேட் பண்ணி, நான் சொல்ல சைபர் செல்லை ஆக்டிவேட் பண்ணி, தமிழக அரசில் இருக்கிற சைபர் செல்லும் ஆக்டிவேட் பண்ணி இதை உடனே ஸ்டாப் பண்ணணும். இது ஸ்டாப் பண்ணலைன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது மாதிரி எல்லா படத்தும் வெளியாட முடியும் அப்படின்ற ஒரு வழிமுறை உருவாகிடும். அதாவது எவனாவது எங்காவது நம்மளுக்கு எதிரியாக இருந்தால் வச்சிங்களேன், எங்கோ ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ பேமெண்ட் டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிவிடு சாப்பிட்டான் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த படங்கள்லாம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள்லாம் எல்லாருமே இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க, தயாரிப்பு நிறுவனம் இதை பற்றி எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாங்க. அதான் அவங்களும் அதிர்ச்சியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்நேரம் அவங்க லீகல் டீம் எல்லாரும் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கான என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, எப்படி இதை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. நான் என்னுடைய சோஷியல் மீடியாவில் என்ன பதிவு பண்ணேன்னா, இமீடியட்டாக வந்து சைபர் செல் அப்ரோச் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கெல்லாம் இந்த லிங்க் வருதோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ண வேண்டியது ப்ரொடியூசருடைய கடமை. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து நீங்களே பாதர் பண்ணல, நாங்களே பாதர் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்நேரம் தயாரிப்பு நிறுவனம் இது குறித்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். தமிழ் திரையுலகமே, அந்த இந்தியன் திரையுலகமே இதை வந்து மிகப்பெரிய அளவில் ஆக்ஷன் எடுக்கணும் தான் நான் எதிர்பார்க்குறேன்.